ஸ்கூல் படத்தை பத்தி ஸ்கூல் படம் நீங்க இதுல ஸ்கூல்ல இல்ல ப்ரொஃபஸரா இல்ல ஹெட் மாஸ்டரா? இல்லைப்பா, சொல்றதுக்கு ஒரு இதுவாக தான் இருக்குது. ஸ்டூடெண்ட் இல்லை, இந்த படத்தை வாத்தியாரா பண்ணுறேன். சிரிக்காதீங்க சார், நீங்களே இருக்கு நல்ல கேரக்டர் சொல்லிட்டு சிரிக்காம. இந்த ஸ்கூல் படத்தில் வந்து ஒரு வாத்தியார் கேரக்டர் பண்ணுறேன். ரொம்ப முக்கியமான கேரக்டர் தான் பண்ணுறேன். கேஎஸ் ரவிக்குமார் சார், பூமிகா மேடம் எல்லாம் பண்ணுறாங்க. சாரோட ரொம்ப நாள் விட்டு இந்த படத்தில் இணையது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த படத்தை பார்த்து வெற்றி அடை செய்யறது உங்க கையில தான் இருக்கு. ரொம்ப நன்றி. ஆனா சமீபத்துல பாத்தீங்கன்னா எந்த ஆடியோ லான்ச்சும் எதுலயும் வரதே இல்லைன்னு ஒரு குற்றச்சாட்டு போயிட்டு இருக்கு. வந்த வரையும் ஆரம்பிப்பேன்னு நினைக்கிறேன். அது கிடையாது, டே நைட் ஷூட் போதும். நீங்க ஒண்ணு என்ன பண்ணுங்க, அந்த டைரக்டரும் அந்த எந்த ஆடியோ பப்ஸ் சொல்றீங்களோ அந்த டைரக்டர் கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அதை தெளிவா சொல்லுவாங்க. என்னோட சுச்சுவேஷன் சமீபத்துல 2 நாள் முன்னாடி தூக்குதுறைன்னு ஒரு படம் நீங்க பண்ணீங்க. அது ஹீரோ நான் கிடையாதுப்பா. ஆனா சார் நீங்க வந்து நினைவு இந்த கேப்டன் இதுவாண்ட போயிட்டு வரீங்க, இங்க வரல அப்படின்ற ஒரு டாக் போயிட்டு இருக்கு. இங்கேயும் லேட்டா வரல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக் போயிட்டு இருந்தது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எந்த இடத்துலயும் யோகி பாபு வந்து என்ன இந்த மாதிரி நீங்க ஒரு விஷயம் சொல்லட்டுமா, நீ சாப்பிட்ற சாப்பாடுக்கு கரெக்டாக யோசிக்கணும். சரியா? ஏதாவது இஷ்டத்துக்கும் பேசிடக்கூடாது. என்னன்னா, நீ தூக்குதுறை படத்தில் வந்து அதில் நான் ஒரு 6 நாள் நடிச்சிருக்கேன். அதில் ஒரு கேரக்டர் தான் வருவேன் நான். அதில் வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பில் வருவேன் நான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த படத்தோட ஹீரோ வந்து மகேஷ் தான். அன்றைக்கி வந்து நான் கேப்டனோட இதுக்கு போயிட்டு வர்றதுக்கு காரணம், அதை முடிச்சுட்டு நான் உடனே ஃப்ளைட்டை பிடிச்சி கிளம்பிட்டேன் நான். அவ்வளோதான் மேட்ரு, வேறு ஒன்றும் கிடையாது. வேறு ஷூட்டிங் போயிட்டேன் நான், அவ்வளோதான். அது அந்த டீமுக்கே தெரியுமே, அவங்க டைரக்டருக்கு நல்லா தெரியுமே. அவன் என்னை வச்சு ட்ரிப்புன்னு ஒரு படம் பண்ணால், இப்போ அடுத்து ஒரு படம் பண்ணுறான் என்னை வச்சு ஹீரோவா, அது அவனுக்கே தெரியும். நீங்க இஷ்டத்துக்கு பேசக்கூடாது. இல்ல வர படங்கள்ல யோகி பாபு சார் தான் பெருசா தெரியுறாரு. அதான் சொல்லி போயிடுச்சு. அந்த கவுண்டமணி சொல்லுவார்ல, சில்பா குமார், நான் சொல்லுங்கன்ற அது மாதிரி நான் இல்லைன்னு சொல்கிறேன். அது ஒன்று நடந்துட்டு இருக்கு. என்னை வச்சு படம் பண்ணுறவங்க, லீடு படம் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக தெரியும். நம்ம ராமர் கோயில் அழைப்புதல் கொடுத்தாங்க. நன்றிப்பா. போலையா?